வெற்றிக் கழகத்தின் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்காக தலையில் தொப்பி, வெள்ளை சட்டை மற்றும் கைலி அணிந்து கொண்டு விஜய் வந்திறங்கிய காட்சிகளே இவை. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். இதில் கலந்து கொள்வதற்காக தலையில் தொப்பி மற்றும் வெள்ளை சட்டை, கைலி அணிந்து விஜய் வந்தார். தொடர்ந்து ரசிகர்கள் மற்றும் தாவேக தொண்டர்களை பார்த்து விஜய் கையசைத்தார். அதன் பின்னர் இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் விஜயை வரவேற்றனர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தாவேக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தொழுகையில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் சரியாக மாலை 6:24 மணிக்கு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி ஒருநாள் நோன்பு மேற்கொண்டிருந்த விஜய் இஸ்லாமியர்களுடன் ஒன்றிணைந்து நோன்பு திறந்து நோன்பு கஞ்சி மற்றும் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அதன் பிறகு விஜய் தொழுகை மேற்கொண்டார். قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الله أكبر, அல்லாஹு அக்பர். நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே என தாவேக தலைவர் விஜய் கூறியதும் ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் கரகோஷம் எழுந்த காட்சிகளே இவை. தமிழக வெற்றிக் கழகத்தின் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு பிறகு அக்கட்சியின் தலைவர் விஜய் உரையாற்றினார். அப்போது தனது அழைப்பை ஏற்று வந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நன்றி என குறிப்பிட்டார். மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் தாவேக தொண்டர்களுக்கும் பாதுகாவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காட்சிகளே இவை. தாவேகவின் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் இஸ்லாமியர்கள் வந்திருந்ததால் அழைப்பிதழோடு வந்தவர்கள் அரங்கிற்கு வெளியே காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. யாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, நோமாதிங்களுக்கு மட்டும் தான் அலோட் பண்ணணும். யாரும் வந்துட்டு போறாங்க இங்க. இதனால் அரங்கிற்குள் செல்ல அனுமதிக்குமாறு பாதுகாவலர்களுடன் தாவேக தொண்டர்கள் மற்றும் விஜயின் ரசிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வந்தவங்களை என்ன மரியாதை நடத்தணுமா இல்லையா? எதுக்கு அவங்க செய்யறாங்க இந்த வேலையை? பாருங்க, எவ்வளவு பேருங்க, நிறைய பேருங்க. நான் ஒரு ஆள் மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்க பேருங்க, எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அரங்கத்துக்குள் செல்ல முடியாததால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நிகழ்ச்சியை முறையாக ஒருங்கிணைக்கவில்லை என நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாதவர்கள் குற்றம் சாட்டினர்.